அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் சாட்சியாக இருப்பதை பற்றி பார்த்தோம். இப்போது அந்த பிராமணன் கேட்கிறான், சுவாமி, நான் சாட்சியாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் என்னை தேடி வரும் சுகமும் துக்கமும் என்னை தாக்குகிறதே, என்னை எதெல்லாம் மறைத்து கொண்டிருக்கிறது? அதற்கு அந்த சித்தர் மனித உடலை ஒரு வெங்காயத்திற்கு ஒப்பிடுகிறார். வெங்காயத்தை உரிக்க உரிக்க அடுக்கடுக்காக தோல்கள் வரும். இறுதியில் உள்ளே எதுவுமே இருக்காது, வெற்றிடம் அல்லது ஆகாயம். அதுபோல மனிதனை பஞ்ச கோசங்கள் எனப்படும் 5 உரைகள் மறைத்துக் கொண்டிருக்கின்றன. அவர் விளக்கும் அந்த 5 அடுக்குகள் இதோ. 1. அன்னமய கோசம், உடல். நாம் உண்ணும் உணவினால் அல்லது அன்னத்தினால் உருவான இந்த தசை உடல். இது ஒரு சட்டை போன்றது. 2. பிராணமய கோசம், சுவாசம். நம் உடலை இயக்கும் உயிர் சக்தி. இதுதான் நாம் சுவாசிக்கும் காற்று மற்றும் உடலின் ஆற்றல். 3. மனோமய கோசம், மனம். நம்முடைய எண்ணங்கள், ஆசைகள், உணர்ச்சிகள் நிறைந்த பகுதி. இதுதான் நம்மை எனது என்று சொல்ல வைக்கிறது. 4. விஞ்ஞானமய கோசம், புத்தி. இது பகுத்தறியும் அறிவு. எது சரி, எது தவறு என்று தீர்மானிக்கும் பகுதி. 5. ஆனந்தமய கோசம், மகிழ்ச்சி. இது ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் அனுபவிக்கும் ஒரு சுகமான நிலை. ஆனால் இதுவும் ஒரு திரைதான். அந்த சித்தர் ஒரு பெரிய உண்மையை பொட்டில் அடித்தாற்போல சொல்கிறார். மகனே, நீ இந்த 5 உரைகளும் கிடையாது. இந்த 5 திரைகளுக்கும் பின்னால் எரியும் அந்த ஆத்ம ஜோதிதான் நீ. இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒரு விளக்கை 5 அடுக்கு துணிகளால் மூடி வைத்திருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். முதல் துணி தடிமனாக இருந்தால் வெளிச்சமே தெரியாது. மெல்லிய துணியாக இருந்தால் மங்கலாக தெரியும். எல்லா துணிகளையும் விலக்கிவிட்டால் அங்கே சுடர் பிரகாசமாக தெரியும். நாம் பல நேரங்களில் அன்னமய கோசத்தில் சிக்கிக்கொண்டு, நான் குண்டாக இருக்கிறேன், நான் கருப்பாக இருக்கிறேன் என்று வருந்துகிறோம். அல்லது மனோமய கோசத்தில் சிக்கி, நான் சோகமாக இருக்கிறேன் என்கிறோம். ஆனால் சித்தர் சொல்கிறார், நீ அந்த துணிகள் அல்ல, நீ உள்ளே இருக்கும் சுடர். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் நின்றபோது உன்னுடைய மனோமய கோசம், அதாவது உறவுகள் மீதான பற்று, உன்னை மறைத்தது. உன்னுடைய விஞ்ஞானமய கோசம், புத்தி, வேலை செய்யவில்லை. அதனால்தான் உன்னால் அந்த ஆத்மாவை உணர முடியவில்லை. நமது வாழ்க்கையில் நாம் ஒரு தோல்வியை சந்திக்கும்போது, இந்த தோல்வி என் மனதுக்கு வந்தது, எனக்கு அல்ல என்று பிரித்து பார்க்க பழக வேண்டும். ஒரு அடுக்கு மேலே வந்து பார்க்க தொடங்கிவிட்டால் கீழே நடக்கும் சின்ன சின்ன அலைகள் உங்களை பாதிக்காது. இதை கேட்ட பிராமணன் கேட்கிறான், சுவாமி, இந்த 5 திரைகளையும் விலக்கி அந்த சுடரை அல்லது ஆத்மாவை நான் எங்கே தேட வேண்டும்? காசிக்கோ அல்லது இமயமலைக்கோ செல்ல வேண்டுமா? அதற்கு அந்த சித்தர் சொல்லப் போகும் உள்ளிருக்கும் தலம் பற்றிய ரகசியம் அடுத்த பகுதியில்.